தமிழ்நாடு முழுவதும் G2 கட்டுமான நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். G2 கட்டுமான நிறுவனம் முறையாக வருமான வரியை செலுத்தாமல் வரி ஏய்ப்பு செய்ததாக புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் 50 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர். சென்னையில் நுங்கம்பாக்கம், ஆழ்வார்பேட்டை, சேத்துப்பட்டு உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. ஆழ்வார்பேட்டையில் உள்ள G2 அலுவலகத்திலும், சென்னை நீலாங்கரையில் உள்ள நிறுவன இயக்குநர் பாலாவின் வீட்டிலும் அதிகாலை முதல் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அதேபோல சென்னை கிழக்கு கடற்கரை சாலை, அக்கறையில் உள்ள பாலாவின் உறவினர் மற்றும் மாமனார் வீட்டிலும் சோதனை தொடர்கிறது. இந்த இடங்களில் துப்பாக்கி ஏந்திய மத்திய தொழிற் பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல G2 நிறுவனத்தில் பங்குதாரராக இருந்த அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் M.K. மோகன், அவரது மகன் மோகன் கார்த்திக் உள்ளிட்டோரின் நிறுவனங்கள் மற்றும் வீடுகளிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. இதை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் இல்லம் முன்பு திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். காலாபாணி நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ராஜேந்திரனுக்கு சிவகங்கையில் பாராட்டு விழா நடைபெற்றது. சிவகங்கை மன்னர் உள்ளிட்ட 73 போராளிகள் நாடு கடத்தப்பட்டதை விவரிக்கும் சரித்திர நாவலான காலாபாணிக்கு எழுத்துலகின் உயரிய விருதான சாகித்ய அகாடமி அண்மையில் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் நாவலை எழுதிய ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ராஜேந்திரனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் அவர் எழுதிய 1801 மற்றும் காலாபாணி ஆகிய இரு நாவல்களும் சலுகை விலையில் 1000 ரூபாய்க்கு வழங்கப்பட்டன. ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி புதுச்சேரி மெரினா கடற்கரையில் நடைபெற்ற இன்னிசை விழாவில் பொதுமக்கள் பங்கேற்று பாட்டு பாடி மகிழ்ந்தனர். ரம்ஜானை ஒட்டி புதுச்சேரி மெரினா கடற்கரையில் கடந்த சில நாட்களாக பல்வேறு நிகழ்ச்சிகள் அரங்கேறின. இதன் இறுதி நாளில் நடைபெற்ற இன்னிசை நிகழ்ச்சியில் பின்னணி பாடகர் சக்தி அமரன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். இதில் பொதுமக்கள் பலரும் ஆர்வத்துடன் மேடை ஏறி பாடல்களை பாடி கைத்தட்டல்களை பெற்றனர். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா அருகே ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 50க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் எரிந்து சாம்பலாகின. கொல்கத்தா புறநகர் பகுதியில் உள்ள பால்குனி அபாசன் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகம் அருகே குடிசை பகுதி உள்ளது. அங்குள்ள ஒரு வீட்டில் இரவு 7:30 மணி அளவில் சிலிண்டர் வெடித்ததாக கூறப்படுகிறது. திடீரென அப்பகுதியில் தீ கொழுந்துவிட்டு எரிந்ததுடன் மற்ற வீடுகளுக்கும் பரவியதால் அங்கிருந்தவர்கள் தப்பி ஓடி உள்ளனர். தகவல் அறிந்து 10க்கும் மேற்பட்ட வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் எரிந்து சாம்பலாகின. எனினும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. ஆந்திர மாநிலம் ஏலூரில் ஆசைக்கு இணங்க மறுத்த காதலியை கொதிக்கும் எண்ணெயை ஊற்றி சித்திரவதை செய்த இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். அரசு பொறியியல் கல்லூரியில் B.Tech 2ஆம் ஆண்டு படித்து வரும் துக்கிரால நகரைச் சேர்ந்த கல்லூரி மாணவியை அதே பகுதியைச் சேர்ந்த அனுதீப் காதலித்து வந்துள்ளார். போதைக்கு அடிமையான அனுதீப் தினமும் போதை ஊசி போட்டுக்கொண்டு காதலியை துன்புறுத்தி வந்துள்ளார். இந்நிலையில் ஆசைக்கு இணங்க மறுத்த காதலியை கொதிக்கும் எண்ணெயை கால்களில் ஊற்றி சித்திரவதை செய்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் கொடூர காதலனை தேடி வருகின்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையில் சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்துள்ளது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பின் சரிவு காரணமாக தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரித்துள்ளது. இதன் எதிரொலியாக தங்கத்தின் விலை உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் ஆபரண தங்கம் 5615 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் ஆபரண தங்கம் 44920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கு மாறாக வெள்ளியின் விலை குறைந்து காணப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி 40 காசுகள் குறைந்து 80 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 400 ரூபாய் குறைந்து 80,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.
காஞ்சிபுரம் அருகே சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த லாரியின் பின்னால் சரக்கு வாகனம் மோதி விபத்தில் சிக்கியதில் உயிருக்கு போராடிய 3 பேரை தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த வியாபாரி கண்ணதுரை என்பவர் கோயம்பேடு சந்தையில் தக்காளி லோடு இறக்கிவிட்டு ஓட்டுநர் உட்பட 2 சரக்கு வாகனத்தில் வீடு திரும்பினார். அப்போது ராஜகுளம் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ஓரமாக நிறுத்தப்பட்டிருந்த லாரியின் பின்னால் சரக்கு வாகனம் எதிர்பாராத விதமாக மோதியது. இதில் முன்பகுதி உருக்குலைந்த நிலையில் கண்ணதுரை, ஓட்டுநர் ரவி உட்பட 3 பேரும் உள்ளே சிக்கி உயிருக்கு போராடினர். இதையடுத்து அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் அவர்களை மீட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதித்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் டாஸ்மாக் மதுபான கடைக்குள் பயங்கர ஆயுதங்களுடன் நுழைந்த 3 பேர் கொண்ட கும்பல் அங்கிருந்த ஊழியர்களை தாக்கி 5,37,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. குண்டாறு அருகே அடர்ந்த காட்டுப்பகுதியில் உள்ள இந்த டாஸ்மாக் கடையில் ரம்ஜான் விடுமுறை காரணமாக சனிக்கிழமை மதுவாங்க கூட்டம் அலைமோதியது. இதனை நோட்டமிட்ட கொள்ளை கும்பல் விற்பனை முடியும் நேரத்தில் முகக்கவசத்துடன் கடைக்குள் புகுந்து அங்கிருந்தவர்களை அரிவாளால் வெட்டியும் மது பாட்டிலால் தாக்கியும் பணத்தை கொள்ளையடித்து சென்றது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கொள்ளையர்களை பிடிக்க காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்தியாவில் ஒரே நாளில் புதிதாக 7,178 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. கடந்த சில நாட்களாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து வந்த நிலையில் புதிய பாதிப்பு சற்று குறைந்துள்ளது. நாடு முழுவதும் பெருந்தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 65,683 உயர்ந்துள்ளது. தினசரி கொரோனா பாதிப்பு விகிதம் 9.16 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. புதிதாக 9,011 பேர் பெருந்தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். ஒரே நாளில் 16 பேர் பெருந்தொற்றுக்கு உயிரிழந்துள்ளனர். நியூசிலாந்தின் கெர்மாட்ரக் தீவுகளில் பயங்கர நிலநடுக்கம் உலுக்கியது. இந்திய நேரப்படி காலை 6:11 மணிக்கு லிட்டர் அளவுகோலில் 7.3 என்ற அளவில் நிலநடுக்கம் உணரப்பட்டது. தரைமட்டத்திற்கு கீழ் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் பதிவானது. கடுமையான நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் குலுங்கின. எனினும் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. கடந்த மாதம் ரிக்டர் அளவில் 7.1 என்ற அளவில் இதே தீவுகளில் நிலநடுக்கம் பதிவானது. அடுத்தடுத்த நிலநடுக்கங்களால் அங்குள்ள மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அமெரிக்காவில் பிரபலமான பொழுதுபோக்கு பூங்காவில் ராட்சத டிராகன் பொம்மை தீப்பிடித்து எரிந்து முற்றிலும் சேதமடைந்தது. ஆனாஹைம் நகரில் டிஸ்னிலாந்து பூங்காவில் அனிமேஷன் செயல்பாடுகளுடன் இயங்கும் டிராகன் பொம்மை மிகவும் பிரபலமானதாகும். வழக்கமாக நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக டிராகன் பொம்மையின் தலைப்பகுதி தீப்பிடித்தது. சில நிமிடங்களில் தீ வேகமாக பரவியது. நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. தீ விபத்து நடந்ததும் நிகழ்ச்சி பாதியில் நிறுத்தப்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் வந்து தீயை அணைப்பதற்குள் பெரும்பாலான பொம்மையின் உருவம் முற்றிலும் கருகியது. பார்சிலோனா ஓபன் டென்னிஸ் தொடரில் ஸ்பெயின் வீரர் கார்லஸ் அல்கராஸ் சாம்பியன் பட்டம் வென்றார். பார்சிலோனாவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் உள்ளூர் வீரரான அல்கராஸ் கிரீஸ் வீரர் சிட்சிபாஸை எதிர்கொண்டார். இந்த போட்டியில் 6-3, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் அல்கராஸ் வெற்றி பெற்றார். It's perfection in Barcelona from Carlos Alcaraz. The 19-year-old defends his title. இந்த ஆண்டில் அல்கராஸ் பெறும் 3வது வெற்றி இதுவாகும். 20 வயது நிரம்பாத அல்கராஸ் இதுவரை 9 பட்டங்களை வென்றுள்ளார். 13 kilograms of silver, the famous Conde de Godó trophy, named after the former president of this club back in the 1950s.